ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, ஒரு நாள் நடுநிசி ரசூலுல்லாஹ் படுத்திருந்தாங்க. திடீர்னு எழும்பி அந்த நடுநிசியில் வீட்டை விட்டு வெளியே போக வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டது, அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, எழுந்தாங்க. நான் தூங்குறேன்னு நினச்சிக்கிட்டாங்க. எழுந்த அவர்கள் தன்னுடைய மேலாடையை மெதுவாக எடுத்து போட்டாங்க, சத்தம் வராமல். ஏன்னா என்னுடைய தூக்கம் கலைந்து விடக்கூடாது என்பதிலே கவனமாக இருந்தாங்க. என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க, என்னுடைய தூக்கம் கலைந்து விடக்கூடாது என்பதற்காக கவனமாக அந்த சட்டையை எடுத்து போட்டு கால் அணிகளை மெதுவாக அணிந்து மெல்ல மெல்ல ஸ்டெப் எடுத்து வச்சு கதவுல போய் அந்த கொண்டியை மெதுவா திறந்து வெளியில போய் மென்மையா சாத்தினான். என்னுடைய தூக்கம் கலைந்து விடக்கூடாது என்பதிலே கண்ணும் கருத்துமாக இருந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம எப்படி இருப்போம், நமக்கு வெளியில போகிறதுக்கு பாட்டு கொரட்டை விட்டு தூங்குறா பாரு சொல்லி தடா படான்னு என்னத்தையாவது செஞ்சுட்டு போறோமா இல்லையா? கருணையோடு நடந்திருக்கிறாங்க, அன்போடு நடந்திருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு தன்மையோடு தன்னுடைய மனைவிகளோடு வாழ்ந்திருக்கிறார்கள். மதீனா வாழ்க்கையிலே அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை, மனைவிகளோடு வாழ்ந்த வாழ்க்கை, உலகத்திலே வாழக்கூடிய 800 கோடி பேருக்கும் வாழ்க்கை பாடம். அது எல்லாருக்கும், முஸ்லிம்களுக்கு மட்டும் சொல்லல, யார் அதை பின்பற்றினாலும் வாழ்க்கையில ஜெயிச்சிருவாங்க. இன்னைக்கு இல்லையே, சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு விவாகரத்தை தேடி போகக்கூடிய ஒரு காலகட்டத்திலே நம்ம இருக்கிறோமே. இஸ்லாமிய சமுதாயம் எதை நோக்கி பயணிக்கிறது சகோதரர்களே? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை எவ்வளவு அழகாக இருந்தது, எவ்வளவு அற்புதமாக இருந்திருக்கிறது, எவ்வளவு தமாஷாக தன்னுடைய மனைவியோட பேசி இருக்கிறாங்க. ஒரே தட்டிலே சாப்பிட்டுருக்கிறாங்க. ஒரு தட்டில் சாப்பிட்றோமா நம்ம? மனைவியோடு ஒரு தட்டில் சாப்பிடணும். ஒரே தட்டில் சாப்பிடுங்க, சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு. இன்ஷா அல்லாஹ் நாளையிலேருந்து தூக்கிடலாம், தூக்கி பார்க்கணும், சாப்பிடுங்க. அல்லது ஒரு சஹன் மாதிரி பெருசாக எடுத்துருங்க. வீட்டில் பிள்ளைகள் இருக்குதா, எல்லாரும் சேர்ந்து நீங்களும் மனைவி மக்களுமாக சேர்ந்து ஒரு தட்டிலே சாப்பிட்டு பாருங்கள். வாரத்தில் ஒரு நாளாவது சாப்பிடுங்க. சரி, ஸ்கூலுக்கு போகுது, அங்கே போகுது, வெளியே போய் ஏதாவது ஒரு நாள் சேர்றீங்களே, அப்போ சாப்பிட்டு பாருங்க. அந்த வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று பாருங்கள், அவ்வளவு அழகாக இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்று தந்ததில்லை, அப்படி உருவாக்கிய மனைவிமார்களை அப்படி கண்ணியப்படுத்தி வச்சிருந்தாங்க. மனைவிமார்களை அடிப்பவன் நல்லவன் இல்லை என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனைவிமார்கள் ஆயிஷா நாயகி சொல்றாங்க, ஒரு நாள் கூட எந்த மனைவியையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடித்ததில்லை, சுடு சொற்கள் கடுமையான வார்த்தைகள் பேசியதில்லை.